ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த வித்தியாசமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். 1 கிலோ வலை மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்த மீனையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதில் பாதி நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 7-8 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 துண்டு மாங்காய், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சது, கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு தக்காளி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 காய்ந்த மிளகாய், அரை முடி தேங்காய். நான் தேங்காய் பால் எடுத்து இந்த குழம்புக்கு ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் இல்லாமலும் இந்த குழம்பு செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் உங்களுடைய சாய்ஸ் தான். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நல்லெண்ணெயை ஊற்றிடலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நல்லெண்ணெயே நம்ம மீன் குழம்புக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த உடனே வெந்தயத்தை உள்ளே போட்டுடணும். வெந்தயம் போட்ட உடனே நல்லா ஒரு பொன்னிறம் ஆகணும் வெந்தயம். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். சீரகத்தை போட்டுடலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம காய்ந்த மிளகாய் 2 உள்ளே போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இந்த குழம்புக்கு நம்ம காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும். நான் கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயத்தை லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அல்லது லைட்டாக மிக்சியில் லேசாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டு அதையும் வதக்கலாம். இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை உள்ளே போடும்பொழுது அந்த குழம்புக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்லிட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை உள்ளே போட்டுடுறேன். இந்த பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வேணும்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற தக்காளி துண்டுகளையும் அது உள்ளே போட்டுடலாம். இதுவும் குழம்புக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியை நம்ம அரைச்சி அது உள்ளே போடுறோம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, வதங்கினா கரிஞ்ச வாசனை வந்துடும். அதனால் இந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் லைட்டாக இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை நல்லா போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை அது உள்ளே விட போகிறோம்.
நல்லா கிளறி விட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி வந்து நம்ம உள்ளே விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு பரவாயில்லை. நல்லா கிளறி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் வந்து நம்ம எண்ணெயிலையும் போட்டு வதக்கலாம், அல்லது இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காயம் தூள் அது உள்ளே போட போகிறேன். அது போடும்போது இந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். டைல்யூட் கோகோனட் மில்கை வந்து அது உள்ளே ஊற்றிடலாம். நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பூண்டை உள்ளே போட்டுடலாம். 2 துண்டு மாங்காவையும் உள்ளே போட்டுடலாம். இந்த மாங்காவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை போட்டுட்டு அந்த பூண்டும் மாங்காவும் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போடணும். நம்ம மீன் முதல்லே போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. மீன் எப்போ போடுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் மீன் குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். மீனும் கரெக்டாக வெந்து வரும். அதனால் எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து நான் உள்ளே போட்டுடுறேன். மீன் துண்டுகளை போட்டப்புறம் ஒரு 5 to 7 minutes வச்சா போதும். மீன் வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா சூடாக இருக்குது. எல்லா பக்கமும் குழம்பு படுற மாதிரி லைட்டாக அந்த மீனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாயை அது உள்ளே போட்டுடலாம். இது வந்து குழம்புக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து கடைசியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வந்து தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் ஊற்றிடலாம். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை நான் உள்ளே போட்டுட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.